வணக்கம். இன்றைய தினம் செல்வ வளத்தை தரும் வழிபாட்டை நாம் தெரிந்து கொள்வோம். இல்லை என்ற சொல்லை இல்லாத அளவுக்கு பணமும் பொருளும் வீட்டில் எப்போதும் செழித்திருக்க வேண்டும் என்றே எல்லோரும் விரும்புகிறார்கள். அதுபோல தெய்வ அருளோடு பணவரவை ஈர்க்கும் சக்திமிக்க மந்திரங்களையும் வழிபாடுகளையும் முனிவுகள் நமக்கு தந்து சென்றிருக்கிறார்கள். அவற்றில் லக்ஷ்மி குபேர மந்திரம் உண்டு. பிரகத் பராசர ஹோரா சாத்திரம் 11 வகையான தன யோகங்களை வரையறுக்கிறது. பாவார்த்த ரத்னாகரம், சங்கீத நிதி போன்ற நூல்களிலும் பலவிதமான தன யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த யோகங்கள் எல்லாமே பூர்வ புண்ணியத்தை பொறுத்தே ஒருவருக்கு அமைகின்றன. எப்படி நம்முடைய பெற்றோரையும் நாம் பிறக்கும் நேரத்தை நம்மால் தீர்மானிக்க முடியாதோ அதுபோல நம்முடைய கர்ம வினைகளால் வரக்கூடிய பலன்களை கூட நம்மால் மாற்ற முடியாது. இருப்பினும் இந்த கலிகாலத்தில் நம்முடைய கர்ம வினைகள் நீங்கி சகல நன்மைகளையும் பெறுவதற்காக நம்முடைய மகரிஷிகள் பல வகையான மந்திரங்களை தங்களுடைய ஞான திருஷ்டியால் கண்டறிந்து நமக்கு அருளி உள்ளனர். இதையே பாகவதமும் கூறுகிறது. ஒருவர் சுகமாக வாழ்வதற்கு நிறைய செல்வம் பெற்றிடவும் அப்படி பெற்ற செல்வம் நிலைத்திடவும் அருள் செய்யும் மந்திரங்களை நம்முடைய மகரிஷிகள் அருளி சென்றுள்ளார்கள். அத்தகைய மந்திரங்கள் ஒன்றுதான் லக்ஷ்மி குபேர மந்திரம். இந்த மந்திரத்தை தகுந்த குருவின் மூலமாகவோ அல்ல வேதம் கற்ற சாஸ்திரிகள் கொண்டோ முறைப்படி உபதேசம் பெற்று நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த லக்ஷ்மி குபேர மந்திரம் ஓம் க்ரீம் யச்சாய குபேராய வைஸ்வரனாய தனதானிய பதியே தனதானிய ஸ்ரிதம் மே தேஹி துபாய ஸ்வாஹா. ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஐம் மகாலட்சுமி கமலதாரிணி சிம்மவாகன்யே ஸ்ரீயை நம ஸ்வாக. மேலே உள்ள மந்திரங்களை முறைப்படி உபதேசம் பற்றி ஜபிக்க முடியாதவர்கள் கீழ்காணும் பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெறலாம். சுந்தரமூர்த்தி நாயனார் தாம் செய்ய விரும்பிய அறப்பணிகளுக்காக விருதாச்சலத்தில் எழுந்தருளியிருக்கும் இறைவனை பாடி பொற்காசுகள் பெற்ற பதிகத்தின் மூலம் தேவாரத்தை நாம் இப்போது தெரிந்து கொள்வோம். பொன் செய்த மேனியினீர் புலித்தோலை அரைக்கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர் மின் செய்த நுழையால் பறவையால் தன் முகப்பே என் செய்தவாறே கேள் அடியேன் இட்டலம் கெடவே என்ற தேவாரத்தை பாடி நாம் செல்வ வளத்தை பெறலாம்.